பாட்டி சொன்னதை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. அப்புறம் வாங்கம்மா. வாங்கக்கா. என்ன மீனா, பூவெல்லாம் நீயே கட்டிட்டியா? நான் மட்டும் இல்ல, நம்ம அனிதாக்காவும் சேர்ந்து தான் கேட்டாங்க. அப்படியா? பரவாயில்லையே, சரவுக்கு ஒத்தாசையா பண்ணிருக்கீங்களே. ஆமா, இந்த பொண்ணு யாரு? எதிர்த்தாப்புல டீ கடை வச்சிருக்காங்க, மாடியில குடியிருக்காங்க. அப்படியா? நீ எந்த ஊருமா? இந்த ஊர் தான் பாட்டி. அதான் அந்த பக்கம் திரும்பிட்டு சொல்லிய, இந்த பக்கம் திரும்பிட்டு சொல்ல பிடிக்கலையா? சரி விடு, எப்படியோ சரவுக்கு உதவி ஒத்தாசை செஞ்சிருக்கீங்க. தேங்க்ஸ் பாட்டி. ஐயோ, எனக்கு தேங்க்ஸ் சொல்ற, உனக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லணும். பூ வேற கட்டிருக்கீங்க. இதுல என்ன இருக்கு பாட்டி? வழக்கமா எல்லாரும் செய்யறது தானே. இருந்தாலும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் உனக்கு இருக்கு பாரு. அதனால நல்ல அழகா, அறிவா, சிகப்பா, புத்திசாலியான ஒரு மாப்பிள்ளை கிடைப்பான். அழகு கலர்லாம் வேணாம் பாட்டி, எங்க அப்பா மாதிரி இல்லாம நல்ல மனுஷனா இருந்தா போறோம். கவலைப்படாத மீனா, உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு ஒரு நல்ல புருஷனா தான் கிடைப்பான். பாத்துக்க, சரோ சொன்னானா அருளாக்கு சொன்ன மாதிரி மனசுல என்ன பாட்டி கிண்டலா பண்றீங்க? உண்மை தானே சொல்லுங்க. ரவி என்ன மளிகை சாமான் கொடுத்திருக்காங்க, வாங்க வாங்க. முதல்ல போய் பாருமா. அது என்னென்ன சாமான் வந்துருக்கு பார்த்து எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வைங்க. ஆமா, என்ன பலகாரம் செய்ய போறீங்க? கேசரி செய்ய போறேன், வடை செய்ய போறேன். பழம் எல்லாம் வாங்கியாச்சு. அதான் ஸ்வீட் கடையிலேயே வாங்கிக்கலாமே, எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்? நல்லா இருக்க, டவுன்லோடு கேசரியும் 4 வடையும் தட்டி போடுறதுக்கு இப்படி சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அந்த காலத்துல இப்படி ஏதாவது விசேஷம்னா அப்படி சேலையை தூக்கி சொருகிக்கிட்டு உள்ள பூந்தம்னா ஒரு வேலை பாக்கி விடாம செய்துட்டு தான் வெளியில வருவோம். பாட்டி, இந்த மாதிரி ரீல்ல இங்க விடாதீங்க. என்னடி என்ன போய் ரீல் பண்றாங்கற? இத பார், 2-3 நெல் எடுத்தோமா, அவிச்சோமா, காய வச்சோமா, குத்துனோமா, மாவரைச்சோமா, அரிசி ஆக்கணுமா, அந்த அப்படியே பொங்கல் வச்சோமா, இப்படியே எல்லா வித சப்சாடா வேலையும் முடிச்சுட்டு தான் வெளியில வருவோம். இப்போ என்னமோ கிரைண்டருங்கிறாங்க, மிக்ஸிங்கிறாங்க, இதுல போய் வேலையை செய்துக்கிட்டு எனக்கு இங்க வலிக்குது, எனக்கு இங்க வலிக்குது, எனக்கு எங்க வலிக்குது, எனக்கு எங்க வலிக்குது அப்படின்னு சொல்றீங்களே, இது நல்லாவா இருக்குது? ஐயோ, பாட்டி கிட்ட வாய் கொடுக்க முடியாதுல இருக்கு. ஏமா, அவ எங்க? நிர்மலா எங்க? கூட மாட. ஏன் நிர்மலா, என்னடி அங்க போய் நின்னுக்கிட்டு இருக்க சில மாதிரி? வாமா, கூட மாட கொஞ்சம் ஏதாவது வேலை செய்யு. உங்க ஆத்தாள மாதிரி ஒதுங்கி உட்கார்ந்தா இப்படி வா வா. நிர்மலா, இந்தா பட்டு புடவை, உனக்கு இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கும். சாயந்தரம் இதையே நீ கட்டிக்கோ. நான் உங்ககிட்ட பட்டு புடவை கேட்டேனா? எனக்கு இந்த பட்டு புடவை எல்லாம் கட்டி பழக்கம் இல்ல, நீங்களே கட்டிக்கோங்க. ஏமா, அவ எவ்வளவு அன்பா குடுக்குறா, ஆசையா வாங்கி வச்சுக்கிறியா? என்னமா அவ மேல சல்லுன்னு விழுகிறிய? நல்லாவா இருக்கு? கிழவி, நான் உன்கிட்ட பேசல, உன் வேலை என்னவோ அதை பாத்துட்டு. அடி, ஏன் வேலையை தாண்டி நான் பாக்குறேன். இல்லன்னா இப்படி பேசுவியா? இந்த பார், பொண்ணு பார்க்க வர்றது ஒன்னைய மூஞ்சிய சுருங்கி போன சுண்டக்கா மாதிரி வச்சுக்காத. வந்தவன் அவன் மூஞ்சிய சுருங்கிக்கிட்டு போயிடுவான். என்ன காலேஜோ, என்ன படிப்போ, எப்பா. அம்மா, நான் காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. காலேஜுக்கா? எதுக்குடி இப்போ? எனக்கு இன்னைக்கு பிராக்டிகல் கிளாஸ் இருக்கு, போலன்னா மார்க் கம்மியாயிடும். டேய், என்னடி என்னமோ தாண்டி குதிச்சுக்கிட்டு இருக்கா? ஒன்ன பொண்ணு பார்க்க வர்றாங்க, அவங்க வர்ற நேரத்துல நீ இல்லன்னா அப்புறம் என்னையவா சிங்காரிச்சு கொண்டு போய் நிறுத்துவாங்க. கிழவி, நான் ஒண்ணு உங்ககிட்ட பேசல, எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் சும்மா இரேன். அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சொன்னா புரிஞ்சுக்கடி, வீட்ல இரு. அம்மா ப்ளீஸ்மா, நான் போயே ஆகணும்மா. சாயந்தரம் தானே வராங்க, நான் 2 மணிக்குள்ள வந்துடுறேன். இத பாரு, நீ காலேஜ் அது இதுன்னு வர லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும்டி. அம்மா, என்னம்மா நீயும் புரிஞ்சுக்காம பேசுற? அப்புறம் நான் இத்தனை நாள் படிச்ச பொறுப்பு வேஸ்ட் ஆயிடுமா. நான் போயிட்டு உடனே வந்துடுறேம்மா. எப்படியோ உன் விருப்பம் போல செய். தேங்க்ஸ்மா. பொறுப்பு இல்லாதவ காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறா. பொறுப்புள்ளவ சரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லா சாமானையும் எடுத்து வச்சுக்கிட்டு அசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அம்மா, நான் ஏதாவது ஒத்தாசு உதவி பண்ணணுமா? என்னடி நீ அப்படியே இருக்கிற? ட்ரெஸ்ஸை மாத்திக்கம்மா. மாத்திக்கிறேன், நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். போய் உட்காருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். யாரு, உங்க மாமியார் கூட தானே? காலம்பெல்லாம் அதைத்தானே செஞ்சுருக்க. அண்ணே வணக்கண்ணே. என்ன பழனி, கரெக்டா 8 மணிக்கு வர? நேரத்துக்கு வர மாட்டியோ? என்ன வெள்ளைக்காரனா நீ? அட நீங்க வேற, காலையிலே வந்து பஸ் பிடிச்சி ஓதப்பட்டு நெறிப்பட்டு வந்து சேர்றேன். நான் என்ன மணிக்கணக்கு பார்த்து வேலை செய்யறாளா? சும்மா விளையாட்டு சொன்னேன். என்ன எவ்வளவு காய்கறி பையில எடுத்து வைக்கிறீங்க? என்னப்பா மறந்துட்டியா? இன்னைக்கு வீட்டுல விசேஷம். சாயந்தரம் நிர்மலா பொண்ணு பார்க்க வரேன். ஆமா ஆமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன லோடு அனுப்புற விஷயம் தானே? கற்பூர மாதிரி பிடிக்கிறியா? எங்க நம்மளோட வாசம் தான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? அப்படியே சந்தடி சாக்குல அண்ணனை கழுதாங்கிறீங்க. ஐயா, வாய் தவறி ஏதோ சொல்லிட்டேன், நீங்க ஏதோ சண்டை முட்டி விட்டுறாதீங்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் போனோம்.
நீயும் செல்வமா பார்த்து அந்த லோட கரெக்டா அனுப்பிச்சு. எது பாண்டிச்சேரி லோடு தானே? அதெல்லாம் கரெக்டா அனுப்பிடுறேன், கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரி செல்வம், நான் இப்போ போறேன். நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் சீக்கிரம் வந்து சேரு. சரி. என்னப்பா சொரத்தை இல்லாம சொல்ற? நிர்மலா கல்யாணத்துல என்னோட அபிப்பிராயம் எவ்வளவு முக்கியமோ உன்னோட அபிப்பிராயமும் அதே அளவுக்கு முக்கியம், புரியுதா? சரிண்ணே, நீங்க பார்த்து செய்யும்போது தப்பாவா செய்ய போறீங்க? சரி. டேய், இந்த மாதிரியெல்லாம் பட்டுப்படாம பேசக்கூடாதுடா. நிர்மலா அப்பப்போ படப்படான்னு பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்கூடாது, மறந்துடணும். நீயும் நம்ம வீட்டுல ஒரு குடும்ப தலைவன் தான், அதை மறந்துடாத. சரி. சாமி புண்ணியத்துல நீங்க பொண்ணு பார்க்கறவங்களுக்கு நிர்மலாவை பிடிச்சி போய் சம்மதிச்சிட்டாங்கன்னா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ரெஸ்டே இருக்காது. அதெல்லாம் பாத்துக்கலண்ணே. ரொம்ப நாளா மனசுல ஒரு ஆசைடா. நிர்மலா நம்ம வீட்டுல ஒரே பொண்ணு. அவ கல்யாணம் என் கல்யாணத்தை விட ரொம்ப கிராண்டா நடக்கணும். அவ கேட்கிற நகை கொடுத்து புடவை எல்லாம் கொடுத்து பெரிய மண்டபம் நல்ல சமையல் அப்படி இப்படின்னு பேர் சொல்ற மாதிரி நடத்தணும்டா. அவ படபடன்னு பேசிடுவா, ஆனா நல்ல பொண்ணுதான்டா. எல்லாம் நல்லபடி செய்யலானே. நீங்க அவசரமா போனோம், பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு எங்க கூட சாவகாசமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க காய்கறி எடுத்துட்டு போனதான் அங்க அன்னைக்கு சமையல. கிளம்புங்க. சரி செல்வம், 12ஆம் நம்பர் கடையில இவன் பிச்சை இருப்பான், அவன்கிட்ட அந்த உருளைக்கிழங்கு மேட்டர் பேசிடு. அப்புறம் கல்லால இருக்கிற பணம் மணிக்கிட்ட கொடுத்துரு. சரி கிளம்புடா. பழனி பழனி, எப்பா இந்த பாண்டிச்சேரியோட பார்த்து அனுப்பிச்சிருங்கப்பா. சரி சரி, நான் பார்த்து அனுப்பிடுறேன், நீங்க கிளம்புங்க. பண்ணினே, நான் போயிட்டு மணிகிட்ட பணத்தை கொடுக்க சொன்னார், கொடுத்துட்டு அப்படியே அந்த 12ஆம் நம்பர் கடையில பிச்சை கிட்ட உருளைக்கிழங்கு மேட்டர் பேசிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வாங்க, லோடு அனுப்பணும். சரி. கொஞ்சம் இருங்க, ரமேஷ் கிட்ட போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டேன்னு சொல்லிருங்க. ஓகே? என்ன நிர்மலா நீ இவ்வளவு சாவகாசம் ஆடுற? தனியா எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? அடேங்கப்பா, என்ன எத்தனை நாள் வெயிட் பண்ண வச்சிருப்பீங்க? ஒரு நாள் நீங்க வெயிட் பண்ணி பார்த்தாதான் சிரமம் தெரியுதோ? நிர்மலா, நான் உன்னை அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில தான் உன்னை வெயிட் பண்ண வச்சிருக்கேன், அது தெரியுமா உனக்கு? ஆனா நீ என்ன வேணும்னு வெயிட் பண்ண வைக்கிற. சேச்சே, நீங்க வேற. நான் ஒன்னும் வேணும்னு லேட் பண்ணல, டிராபிக்ல லேட் ஆயிடுச்சு அதான். அப்படியா? சரி, என்னாச்சு? எது? உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்களாமே. என்னது இது இவ்ளோ ஆர்வமா கேக்குறீங்க? காதலிய பொண்ணு பார்க்க வராங்கன்னா காதல் உடனே பதற வேண்டாமா? அதை விட்டுட்டு வந்துட்டாங்களான்னு கியூரியாசிட்டியா கேக்குறீங்க? விட்டா நீங்களே முன்ன நின்னு கல்யாணம் நடத்தி வச்சிருங்க போல இருக்கு. சேச்சே, என்ன நிர்மலா நீ? ஒன்ன நான் விட்டு கொடுப்பனா? நான் ஒரு பிளானோட தானே இருக்கேன், அந்த பிளானோட மையமே நீ தானே. அதெல்லாம் இருக்கட்டும், பொண்ணு பார்க்க வராங்களே அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு ஒரு யோசனை சொல்லுங்க. இந்த சிக்கலான பிரச்சனை சமாளிக்கிறதுக்கு சூப்பர் ஐடியா ஒண்ணு இருக்கு. பேசாம நீ அங்க போகாம அவாய்ட் பண்ணிடு. என்ன விளையாடுறீங்களா? விளையாடலம்மா, சீரியஸா தான் சொல்றேன். பொண்ணு பாக்குற சீன்ல எப்படி நடந்துக்கணும் நீ என்ன கேட்ட, அந்த சீனுக்கே போகாதுன்னு நான் சொல்றேன். ஏன்? உங்க அண்ணன் நிச்சயமா இப்போதைக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். இந்த மாப்பிள்ளை ஏதாவது காரணம் சொல்லி நீ தட்டி கழிச்சாலும் அடுத்த மாப்பிள்ளை அடுத்த மாசம் வந்து நிப்பான். இந்த ஒரு தடவை நீ போகலன்னு வையேன், உனக்கு இந்த மாதிரி விஷயத்துல இஷ்டம் இல்லைன்னு ஸ்ட்ராங்கா ரிஜிஸ்டர் ஆயிடும். அடுத்த மாப்பிள்ளை விட அவ்வளவு சுலபத்துல வராது. நமக்கு கொஞ்சம் அவகாசம் கிடைக்கும். நல்லதா ஒரு சமயம் வர்ற வரைக்கும் நாம காத்திருப்போம். அது வரைக்கும் கல்யாண முயற்சியை தள்ளி போடுறதுக்கு இதுதான் நல்ல வழின்னு நான் நினைக்கிறேன். என்னங்க, இன்னைக்கு உங்க தங்கச்சி பொண்ணு பார்க்க வராங்களாமே? ஆமாங்க. பாத்தீங்களா, இந்த வீட்டுக்கு வந்த ராசிய உங்க வீட்ல எல்லாமே நல்ல விஷயமா நடக்குது. நீங்க உங்க வீட்டுக்காரர் குழந்தைங்க எல்லாம் கூட்டு வந்தாங்க. சரி.
என்னம்மா வந்துட்டீங்களா? சரோ, இந்த காய்கறி. அப்பா நல்ல வேளை காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க. சாம்பாருக்கு காய்கறி இல்லையே நினைச்சிட்டே இருந்தேன். எப்பா குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்துப்பா, அவங்க வர நேரமாச்சுல்ல. நான் இப்பதானே வந்தேன், ரெடி ஆயிடுறேன். என்னங்க காய்கறி எல்லாம் இருக்கு, கொத்தமல்லியை காணோம். ஐயோ, விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பக்கத்து வீட்டுல தான் வாங்கணும். எல்லாரும் கேலி பண்ண போறாங்க. காய்கறி கடை வச்சிருக்கிறவங்க கொத்தமல்லியை ஓசில வாங்குறாங்கன்னு. ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. உன் பரண்டு தானே மீனா, அவங்க காப்பி கடை தானே வச்சிருக்காங்க, அங்க போய் கேளு கொடுப்பாங்க. பாட்டி அது காஃபி கடை இல்ல, மெஸ். எப்படியோ அடுப்பு பத்த வச்சு தானே வியாபாரம் பண்றீங்க. எனக்கு தெரிஞ்ச பாசையை தானே நான் சொல்ல முடியும். அக்கா நான் வேணா போய் கொத்தமல்லி வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் மீனா, நீ அடுப்பு பாத்துக்கோ. நான் போய் கொத்தமல்லி வாங்கிட்டு அப்படியே உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். சரி போனேன் வந்தேன்னு பாத்து, ஐ நிறைய வேலை கிடக்கு. எங்க நிர்மலா வரல? காலேஜுக்கு போயிருக்காப்பா. காலேஜ்க்கா? இன்னைக்கு எதுக்கு போனா? போய்தான் ஆகணும்னு அடம் பிடிக்கிறா. என்னம்மா அவ அடம் பிடிச்சா நீங்க ஏன் போவிட்டீங்க? காலேஜ்ல ஏதோ பிராக்டிகல்ஸா, போலனா மார்க் போயிடும்னு சொல்லிட்டு போயிருக்காப்பா. என்ன குறைஞ்சிட்டு போகுது? என்ன இப்போ பொண்ணு பார்க்க வராங்க, இன்னைக்கு போயிருக்காள, அறிவு வேண்டாம்? லேட் ஆச்சுன்னா என்ன பண்றது? இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், அவ படிச்சது போதும்னு. நீ தான் இல்ல அவ காலேஜ்ல போய் படிக்கட்டும்னு சொன்னேன். இப்ப நான் எது சொன்னாலும் அவ என்கிட்ட ஏத்து தான் பேசுறா. என்ன அவ படிக்கிற திமிரு பாரு. சரி சரி, நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிருக்கால. கரெக்டா வந்துறேன்னு சொல்லிட்டு தான்ப்பா போயிருக்கா. சரி. கொடுங்கண்ணே, சீக்கிரம் கொடுங்கண்ணே. பள்ளிண்ணே சீக்கிரம் கொடுங்கண்ணே. கொடுங்கண்ணே, சீக்கிரம் போகணும். அந்த மூட்டையை தூக்குப்பா, சீக்கிரமா. அம்சன் கொடுத்தா நான் பாட்டு போயிட்டே இருப்பேன்ல. நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன். ஐயா என்னடா நீ? செல்வா காசு கொடுத்து அனுப்பு. தொண்ணு வேலையை செய்ய விட மாட்டேங்கிறான். அண்ணா இப்படி வாங்க, தூக்கி மேல போடு. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? இது வரைக்கும் எங்க கடல் நீங்க வியாபாரமே பண்ணது இல்லையா, இல்ல உங்க கமிஷன் கரெக்டா வந்தது இல்லையா? எதுக்கு இப்ப அவரை தொண்ணூத்தொன்னாங்கிறீங்க? நான் என்ன சொன்னேன்? வேலை முடிஞ்ச உடனே உங்க கமிஷன் தானா வந்து சேரும்னு சொன்னேன்ல. நம்பிக்கையே வைக்காதீங்க. நாங்க உங்க கமிஷன் 200 ரூபா. வரேண்ணே. பார்க்கலாம். என்ன செல்வா, சரக்குலாம் கரெக்டா எடுத்துட்டீங்களா? கரெக்டா இருக்கு, இது லிஸ்ட். சரி பாத்துக்கங்க. என்னங்க செல்வம், நீங்க நம்ம ஆளாச்சேன்னு உங்க கடைக்கு வந்தா ரேட் எல்லாம் கண்ணா பின்னான்னு போட்டு தீட்டி வச்சிருக்கீங்க. ஐயா, நீங்க டிமாண்ட்ல இருக்கிற சரக்கா கேட்டிருக்கீங்க, சீசன்ல இருக்கிற காய்கறியை கேட்டிருக்கீங்க. நாங்களே அங்க இங்கன்னு வெளியே அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கி தரோம். ஏன் இல்லன்னு சொல்லி கஸ்டமர் மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்களே டபுள் த ரேட் கொடுத்து வாங்குறோம். 10 பைசா ப்ராஃபிட் இருக்கா சொல்லுங்க? பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க. அது சரி, சரக்குலாம் நல்ல சரக்கு தானா? முத்தல் கித்தல் அப்படி இப்படின்னு இருக்க போகுது. நம்ம கடை சரக்கை பார்த்து கேக்குறீங்க? என்ன செல்வா, உங்களை பத்தி எனக்கு தெரியும். இது நம்ம கடை சரக்கு இல்ல, நீங்க வெளியே வாங்கி கொடுக்குறீங்க. நம்ம கிட்ட வாங்குறவங்க சரக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா அப்படி இப்படி கசமுசாய்ப்பாங்க. அதான் வேற ஒண்ணும் இல்ல. இது பாருங்க, வெளியே இல்ல வெளிநாட்டிலேயே வாங்கினாலும் நம்ம கடை சரக்கு என்னைக்குமே குவாலிட்டியில குறையாது. புரியுதுங்களா? என்ன பண்ணின நம்ம சரக்கை சந்தேகப்படுறாப்புல. உள்ள என்ன சரக்கு இருக்குன்னு இவருக்கு எப்படி தெரியும்? சந்தேகம் வருதா செக் பண்ணி பாத்துங்க. இவ்வளவு தூரம் சொல்லும் போது எதுக்குங்க? வேண்டாம்ங்கற, முதல்ல செக் பண்ணி பார்த்து அப்புறம் காசு கொடுங்க. என்ன விடுங்க, அவர்தான் வேணான்ட்டார்ல. நீங்க எதுக்கு சந்தேகப்படுறாப்புல? வேலைய பாருங்க. சரிங்க, கரெக்ட் டைத்துக்கு அனுப்பிச்சிடுவீங்களா இல்ல ஃபோன் பண்ணி ஏதாவது பண்ணுமா? தேவையே இல்ல, கரெக்ட் டைம்க்கு தானா வந்து சேரும். சரிங்க, அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க. சரோ, நிர்மலா இன்னும் வரலையா? எங்கம்மா நிர்மலா? காலேஜுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான்ப்பா போனேன். இன்னைக்கு எதுக்குமா காலேஜ்க்கு அனுப்புனீங்க? இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னா எவ்வளவு டென்ஷன். வந்துருவாப்பா. என்னத்த வந்துருவா? அறிவு கெடுத்தனமா ஏதாவது பண்ணிட்டு என்ன பண்றது இப்ப? ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படி அமைதியா இருக்க முடியும்? கடைசி நேரம் வரைக்கும் கழுத்தறுத்து இந்த பொண்ணு நிர்மலாவில எப்பவே இந்த வீட்டுல டென்ஷன். ஆமாப்பா, அந்த பொண்ணு ஒண்ணு சரியில்லை. நான் எவ்வளவோ தூரம் படிச்சு சொன்னேன். இந்நேரம் காலேஜுக்கு போய் என்னத்த பண்ண போறா? மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, நாம என்னத்த பண்றது? நான் எவ்வளவோ சொன்னேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க. ஐயோ,
அவங்கள இப்ப வந்துட்டாங்களே, என்னப்பா பண்றது? என்ன கேட்டா நான் என்ன பண்றது? ஆமா, 2 பேரும் இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டே இருங்க. நடக்கிற வேலையை பாருப்பா. என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவங்கள உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைங்க. அப்படியே பேசி சமாளிச்சிட்டு இருங்க. அதுக்குள்ள நிர்மலா வந்துருவா. சரோ சொல்றதுதான் சரி. அவங்க வந்தாங்க, நான் காப்பி ஊத்திய கொடுங்க. நிர்மலா வந்தானா பின்வாசல் வழியா நான் கூட்டிட்டு வந்தேன். சரி சரி அத்தை வாங்க. வணக்கம். 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 வாங்க. வணக்கம்மா. வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. எல்லாம் சௌக்கியமா? நமக்கு பிசினஸ்லாம் நல்லபடியா போதுங்களா? பரவாயில்லாம போயிட்டு இருக்கு சார். நமக்கு மெயின் பிசினஸே காய்கறி தானா, இல்ல வேற ஏதாவது சைடுல இருக்கா? சைடுன்னா வேற ஒண்ணும் இல்ல, இந்த சீட்டு பிடிக்கிறது, ஃபைனான்ஸ், அத சொன்னேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மார்க்கெட்டில் சொந்தமாக கடை இருக்கு. அப்புறம் சுந்தர சாரோட லாரி டிரான்ஸ்போர்ட் நான் தான் பார்த்துக்கிறேன். அப்போ உங்க தம்பி? அவன் என் கூட தான் ஒத்தாசையாக இருக்கான். அப்ப சிரமம் இல்லாத சொகுசு ஜீவனன்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உழைச்சாதான் சாப்பிடலாங்கிற மாதிரி நிலைமை தான். என்ன ஓடிட்டு இருக்கு. மார்க்கெட்டில் நல்ல பேர் இருக்கு. பொண்ணுங்கம்மா சாரோ? அங்க உள்ள இருக்கா, ரெடி ஆயிட்டு இருக்கா? சரோ, டிஃபன்லாம் இருக்கட்டும், குடிக்கிறதுக்கு ஏதாவது கூட. காஃபி டீ ஏதாவது குடிக்கலாம்ல? அதுக்கு என்ன, தாராளமா கொண்டு வாமா. அந்த காலத்துல சம்பந்தம் பேச போனா கையெல்லாம் நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் காலம் மாறி போச்சு. அந்த சம்பிரதாயம் எல்லாம் யார் பாக்குறா?